ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை அல்லாஹ் தஆலா உயர்வான இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோதாமேடுக்கு கிட்டத்தட்ட நான் 10 மாசம் ஆகுது. இனி ஒரு 2 மாசம் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆயிடும். அந்த முதல் என்னுடைய வேலையை திக்ர் மஜ்லிஸ் தான் இங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேலையா மதரசா வேலையை ஆரம்பிச்சேன். மதரசா பிள்ளைகளை சேர்க்கணும், ஒன்று சேர்க்கணும், அந்த பிள்ளைகளை தர்பியத் செய்யணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும், அந்த பிள்ளைகளை நல்ல முறையில ஒழுக்கத்தோடு அவங்க பிள்ளைகளை கொண்டு போகணும். அதில் அல்லாஹ் தஆலா முதல் வெற்றியை கொடுத்தான். அடுத்த கட்டமா திக்ர் மஜ்லிஸ். திக்ர் மஜ்லிஸ் இப்போ அகமது பாஷா பேசுற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்க எல்லாம் நினைச்சு பார்த்துருப்பீங்க, என்ன திக்ர் மஜ்லிஸ் சொல்லிட்டு பயன் பேசிக்கிட்டே இருக்காங்களே, இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம். வருது தானே? திக்ர் மஜ்லிஸ் சொல்றாங்க, திக்ர் செய்யாம பேசிக்கிட்டே இருக்காங்களே. திக்ருன்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, அப்படின்னா என்னது? அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தெரியணுமா வேணாவா? தெரியணும்ல. திக்ருன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க திக்ர் செய்ய முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்குர் ரப்பக இதா நஸீத. நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டால் உங்களுடைய ரப்பை நீங்கள் திக்ர் செய்யுங்க. எப்படி திக்ர் செய்ய சொல்றான்? இப்ப அகமது பாஷா சொல்லி காமிச்சாங்க. நாங்க வண்டியில போயிட்டே இருந்தோம், பயங்கரமான டிராபிக். அந்த இடத்துல நான் ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னேன். எப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற இடமா அது டிராபிக்ல? நாம என்ன செய்வோம்? முன்னாடியே தெரியலையா, அர்ஜென்ட்டான ஒரு நேரமா இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு நான் போகணும், இவ்வளவு டிராபிக் இருக்குது, நான் எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு புலம்பி நிற்போம். அதுதான் நிற்போம். அதுல இயற்கை. இப்ப திக்ர் மஜ்லிஸ் உங்களுக்கு என்ன நம்ம சொல்லி தருது? நீங்க அங்க நின்று புலம்பாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. டிராபிக் கிளியர் ஆச்சா இல்லையா? யாருக்கும் டிராபிக் கிளியர் ஆகுதோ இல்லையோ, அவருக்கு டிராபிக் கிளியர் ஆச்சா இல்லையா? அவ்வளவுதான் பேச்சு. எவ்வளவு பெரிய டிராபிக்கா இருந்தாலும் கண்டிப்பா கிளியர் ஆகும். இப்ப நீங்க சந்தேகம் வரல, என்ன ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா டிராபிக் கிளியர் ஆகுமா? ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தை அல்லாஹ் தரேன்றான். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு மனிதர் திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அப்ப அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு கலிமால தரும்போது உங்க டிராபிக் அல்லாஹ் கிளீன் பண்ண மாட்டானா? உங்க வாழ்க்கைக்கு அல்லாத உங்க வாழ்க்கை தரத்தை அல்லாஹ் உயர்த்த மாட்டானா? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டானா? ஏன் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல தெரியுமா? அந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான்றதை நீங்க விளங்கணும். அதுக்கு தான் சொல்றோம். அந்த நேரத்துல என்ன மறந்துடாதீங்க, என்ன நீங்க திக்ர் செய்யுங்க, நீங்க செய்யுங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லி கொடுத்துருவோம். இப்ப நம்ம ஃபார்க் எல்லாம் கடைக்கு போனாங்கன்னா உட்கார்ந்தோன்னு மீன் வெட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்க திக்ர் ஆரம்பிச்சிருவாங்க. என்ன திக்ர்? அங்க போய் மீன் கடையில போய் என்ன திக்ர் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. மீன் கடையில போய் என்ன திக்ர் செய்யுங்க? தஸ்பீஹ் எடுக்க முடியுமா? உள்ள அந்த பக்கமா போனாலே மூக்கு மூடிட்டு போறோம். எந்த பக்கம்? ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்கிறேன், என் கூட இன்னொரு அச்சத்து வர வந்து புதுசுல அந்த பக்கம் போவாதப்பா, ஆட்டோக்கார சொல்றேன் அந்த பக்கம் போவேன். ஏன்னா அந்த பக்கம் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் இருந்தா அந்த பக்கம் போக கொஞ்சம் லேசா வாசனை வரும். அப்ப மார்க்கெட் உள்ளே இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அந்த உட்காந்து என்ன திக்ர் செய்ய முடியும்? அந்த உட்காந்து என்ன திக்ர்னா, யாரா கத்தியை எடுத்தா ஓ கூவந்து கொண்டு எடுத்தேன், சுயமா இந்த கத்தியை என்ன கையை எடுக்க முடியாது. கூவந்துனா என்ன? எனர்ஜி. பாருங்க, வரல அசைந்தா கை ஆட்டி ஆட்டி பேசுறேன், உடல் அசைந்து, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கூவத்தை தந்துகிட்டே இருக்கிறான். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? இந்த கூவத்து என்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டோம். அதுதான் தப்பு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த கூவத்து இருக்குது, அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட இல்லைன்றான். குர்ஆன்ல அல்லாஹ் ப்ரூவ் பண்றான்ல ஆயத்து மூலமா. இந்த கூவத்து இருக்குது, அது என்கிட்ட மட்டும் தான் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லைன்றான். அப்ப நம்ம கிட்ட இருக்குது, அதுதான் அல்லாஹ் அந்த கூவத்தை தந்து கொண்டே இருக்கிறான். தந்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான ஒரு கான்டாக்ட் முடிஞ்சும்.
கூவத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யறோம், எந்திரிக்கிறோம், உட்கார்றோம். இந்த கூவத்தை இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும். யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப கார் ஓட்டுறவர் என்ன செய்வாரு, கிளட்ச் வேலை செய்யணும். ஒரு காலு ரைட்ல கிளட்ச், இன்னொரு பக்கம் லெஃப்ட்ல பிரேக், ரெண்டு கைய ஸ்டீரிங், கண்ணு முன்னாடி பார்க்கணும் பின்னாடி பார்க்கணும், ஹார்ன் இருக்கு, இண்டிகேட்டர் இருக்கு, எல்லாமே வேலை செய்யணும். இப்ப கூவத்தே ஒரு செயல், கை கால் செயல் இழந்துருச்சு, என்ன பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் தான். இப்ப அந்த ஆக்சிடென்ட் விட்டாம நம்மளை காப்பாத்துனா எதை கொண்டு காப்பாத்துனா, அல்லாஹ் கொடுத்தானே கூவத்தை, அதை கொண்டுதான் நம்மளை காப்பாத்துனா. ஆனா நாம எதையோ கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. எனக்கு இது கிடைக்கல, அவங்க நல்ல ஊர் வச்சுக்கிறாங்க, அவன் சொந்த வீடு வாங்கிட்டான், எனக்கு பின்னாடி தான் பிறந்தான், என் கூட தான் படிச்சான், எனக்கு பின்னாடி தான் வாழ்ந்தான், என் தம்பி தான் அவன் சொந்த வீடு கட்டு போயிட்டான், எனக்கு சொந்த வீடு இல்ல, எனக்கு பின்னாடி படிச்சவன் தான் அவன் நல்லா வாழ்றான், எனக்கு சொந்த வீடு இல்ல, எனக்கு கார் இல்ல, பைக் இல்ல, எதையாச்சும் பழகிடுவாங்க. சரி, திக்ருனா என்னது, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தாரு, இதெல்லாம் என்னது, கொஞ்சமா நினைச்சு பார்த்தோமா, சிந்திச்சு பார்த்தோமா? இதை நீங்க திக்ரு செய்யுங்கன்ற அல்லாஹ். திக்ருனா தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு பேர் திக்ரு கிடையாது. நீங்க திக்ரு என்று சொன்னால் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. வண்டியில எந்திரிச்சு உட்கார்றீங்களே, உட்கார்ந்து பிரேக் அழுத்தத்துக்கு உங்களுக்கு கூவத்து வரல, என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆமா இல்லையா, கண்டிப்பா ஆயிடும். பிரேக் நீங்க பிடிக்க முடியல, அடுத்த செகண்ட் ஆக்சிடென்ட் தான். அதோட நம்ம காப்பாற்றணும் இல்லையா? யார் அந்த கூவத்தை கொடுத்தா, அல்லாஹ் தானே கொடுத்தா. அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், உன் கூவத்தை இல்லைன்னா என்னங்க என் நிலைமை என்ன ஆகுது என்று நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்குதான் இந்த கூவத்தை, அததான் திக்ர் செய்ய சொல்றான். சாப்பிடும்போது உட்கார்றீங்க, ரொம்ப அருமையான சாப்பாடு, பல பயான்கள் சொல்லி காமிச்சிருக்கிறேன். நம்ம சமுதாய மக்கள் ஏன் பின்னடைவில் இருக்கிறாங்க, ஏன் வீணா போயிருக்கிறாங்க நம்ம மக்கள் அப்படின்றத பல பயான்கள் சொல்லி காமிச்சிருக்கிறேன். நல்ல பிரியாணியை சாப்பிடுறது, நல்ல குஷ்கா பிரியாணி முஸ்லிம் வீடுகள்ல பாருங்க, வெள்ளிக்கிழமையும் சரி, பல நாட்களும் சரி, ஏதோ 2-3 நாள் தெரியாம ரசமும் சாம்பாரும் வைக்கலாம். அப்படிதான் பாருங்க, தெரியாம ஒரு நாளோ 2 நாளோ ரசமும் சாம்பாரும் வைக்கலாம். மீதி நாள் எல்லாமே கறி மீன் தான். சாப்பிட்டுட்டு நம்ம சொல்றோம், என்ன பிரியாணி पीछे थोड़ा नमक कम है, थोड़ा मसाला कम है, थोड़ा मसाला है तो ज्यादा है तो बहुत अच्छा रहेगा. எங்க ஏன்பா பிரியாணி தின்னிய, உயர்வான உணவு அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, அந்த உணவு சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த உணவை பார்த்து அல்லாஹ் கிட்ட சொல்லி, அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த உணவு எனக்கு போய் கொடுத்துருக்கியாரு. எத்தனையோ பேர் பசி பட்டினியோட இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு போய் இந்த உயர்ந்த உணவா, இந்த உணவுக்கு நிச்சயமா நான் தகுதி இல்லை பேர் நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறேன். என்னுடைய அடியார் என்னை எப்படி திக்ர் செய்யறாங்க, அதுதானே திக்ரு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர் அப்படி சொல்லி சாப்பிடு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர். பக்கத்துல ஒருத்தவன் இருப்பான் பரிதாபமா சாப்பிடாம, அவங்க கிட்ட சாப்பிடியா கூட கேட்க மாட்டேன். நீங்க அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர், என்ன அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர் சொன்னா ஒரு நன்மை கிடைச்சிருமா அவனுக்கு? பக்கத்துல இருக்கிறவன் பசிச்சு கிடக்குறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ அல்லாஹும்ம லக்கல் ஹம்துன்னா அதான் திக்ரு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து சொல்லு எப்ப தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட. பெருமானார் அழகா சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் சால்னா வீட்டுல வச்சீங்கன்னா தண்ணி அதிகமா ஊத்துங்க, ஊத்தி சால்னா காய்ச்சுங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க பசியா இருப்பாங்க, அந்த சால்னாவை அவங்க பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு சாப்பிடுங்க. நான் பெருமானார் இவ்வளவு அற்புதமான வார்த்தை. இப்ப எப்படி சொல்ல பெருமானார்? பக்கத்து வீட்டுல இருக்கிற முஸ்லிமுக்கு கூட சொல்லவே இல்லையா, அதிசயம் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு அழகா ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி தராங்க. உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபியரா இருக்கலாம், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தலிதா இருக்கலாம், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குருவிக்காரனா இருக்கலாம், யாரா இருந்து போட்டுமே நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல சாப்பாடு ஆக்குறீங்களா, கொஞ்சோண்டு சாப்பாடு அதுல போடுங்க, கொஞ்சோண்டு சாணத்துல ஊத்துங்க, அவருக்கு எடுத்து கொஞ்சோண்டு கொடுங்க, இந்தாங்க எங்க வீட்டுல ஆக்கினாங்க சொல்லி கொடுங்க, கொடுத்து சாப்பிடுங்க என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க பெருமானார்? அதுதான் திக்ரு. திக்ரு என்றால் அதுதான் திக்ரு. அந்த மனிதர் பக்கத்துல பசியா இருக்கிறாரே, அவருக்கு கொடுக்காம நம்ம சாப்பிடுறோமே என்ற உணர்வு இல்லாமல் நீ சாப்பிட்டால் அதற்கு பேர் திக்ரே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா
இருக்குது, அவர் வீட்டுல குர்பானி கொடுப்பாரு. இப்ப குர்பானி வருது, என்ன குர்பானி கொடுப்பாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தேவை முடியாம இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தேவையா, குர்பானி காலமா இருந்தாலும் சரி, ஃபித்ராவுடைய நோன்புடைய காலத்துல ஃபித்ரா அரிசி கொடுக்குறோமே அந்த காலமா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். உங்கள்ட்ட பணக்காசு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி, சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி, இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த காசு எடுத்துட்டு போய் யாரோ முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு எடுத்துட்டு போய் அந்த காசு கொடுத்து, இது அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். இதுக்கு பேர் என்ன? இஸ்லாமா? இதுக்கு பேர் ஈமானா? உன்னுடைய சகோதரர்கள் ரத்த உறவுகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ரத்த உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, வசதி வாய்ப்போட வாழ்றாங்க. உடனே நீ அடுத்த தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னுடைய முஸ்லிம் சகோதரோட பக்கத்துல பாரு, யார் கஷ்டப்படுறாங்க, அங்க போய் கொடு, அங்க போய் கொடுத்து சாப்பிடு. இதுக்கு பேர் திக்ரு. அங்க நீ அல்லாஹ்வை நினைக்கிற, பெருமானாரை நினைக்கிற. பெருமானார் இப்படி சொன்னாங்களே, நீ சாந்தா காய்ச்சலா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுப்பாங்க. அது என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு உன்னுடைய மேம்பட்டாலும் சரி, அந்த வாழ்வாதாரத்தை எடுத்து எங்கேயோ போய் தெரியாத உன் பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல கொடு. அவங்களை கண்ணியப்படுத்து, அவங்களை கேவலமா அலைய விட்டுறாங்க. இன்னைக்கு அண்டை வீடு என்றாலே சண்டை வீடு தான். அண்டை வீடுன்னு சொன்னாலே சண்டை வீடு. ஏன் அந்த வருது? அந்த இடத்துல அவன் திக்ர் செய்யவே இல்லை. இன்னைக்கு நாம நினைக்கிறவங்க திக்ரு, அந்த திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க இல்லாதனால அவன் என்ன செய்யறான், எங்கெங்கேயோ போய் உட்காந்துருக்கான். அதுக்கு சில பேர், நாங்களாம் வந்து வருஷம் உம்ரா போயிடுவோம். யாரோட வருஷம் உம்ரா செய்ய சொன்னது? நான் பல ஜும்மா பையன் கேட்டேன், வருஷம் உம்ரா செய்ய சொன்னது யாரு? 63 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே, ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. நல்ல ஜாப் வச்சுக்கோங்க. நான் 5 ஹஜ் செஞ்சிருக்கேன், நான் 10 ஹஜ் செஞ்சிருக்கேன். என்ன அதுல பெருமை இருக்குன்னு கேட்கறாங்க. என்ன பெருமை இருக்கு? நீ 5 ஹஜ் 10 ஹஜ் செஞ்சிய, அந்த 10 ஹஜ்ல எத்தனை ஏழை குமரனுக்கு உன்னுடைய அந்த காசுகளை கொடுத்துருந்தா எத்தனை ஏழை குமரர்கள் திருமணமாய் போயிருப்பாங்களா இல்லையா? எத்தனை ஏழைகள் வீடு இல்லாம குடிசை வீட்டுல உட்கார்ந்து பிளாட்பாரத்துல வாழ்றாங்க. அந்த ஏழைகளுக்கு ஒரு 4 ஏழைகளை கூப்பிட்டு ஒரு குடிசை வீடு கட்டி கொடுத்துருக்கலாமா இல்லையா? அப்ப என்னதுக்கு 10 ஹஜ் செய்யற அவசியம் என்ன இருக்கு உனக்கு? என்னதுக்கு வருஷம் யார் செய்ய சொன்னது? ஒண்ணு பெருமை பேசுறதுக்கா? நான் பாத்தியா வருஷம் உம்ரா செய்யறேன், உம்ரா யாரும் திருப்பி கூட பாக்கலையே. நீ உம்ரா செய்ய போற, நீ சுத்தி பார்க்க போற, வருஷத்துக்கு ஒரு டூர் போற, நீ யாரோட உம்ரா செய்ய சொன்னது? ஒண்ணு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தெரியாதனால இவ்வளவு பிரச்சனையும் அவன் வாழ்க்கையில நடக்குது. ஏன்? அல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொல்றா, பெருமானார் யாருக்கு கொடுக்க சொல்றாங்க, எப்படி அல்லாஹ்வை புலம்பணும், எப்படி ரசூலுல்லாஹ்வை புலம்பணும், இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி தருது, எதை பத்தியுமே கேர் இல்லை. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ, ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஜும்மா பையனோட சொல்லி காமிச்சாங்க. ஒரு பெண்மணி சொல்றாங்க, எனக்கு என் வீட்டுக்காரரை விட அந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா ஒரு அநியாயம். அதுல போடுறாங்க ஒரு கமெண்ட்ல பக்கத்திலேயே, இது மௌனம் காக்க வேண்டிய நேரம் இல்லை. சரி, அப்போ இது மௌனம் காக்க வேண்டிய நேரம் இல்லைன்னா அப்படி எப்ப சொல்லி மௌனம் காக்க வேண்டியது? இப்ப மௌனம் காக்க உடனே மக்களை எடுத்து சொல்லணுமா? எப்பவோ கொண்டு போய் மனைவி மக்களுக்கு எடுத்தாச்சு. அவங்களை கொண்டு போய் பார்க்க கூட்டு போய், சினிமா தியேட்டர் கூட்டு போய், இங்க கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அவங்கள மௌனம் காக்க வேண்டிய இது கிடையாது. எப்பயோ நம்ம அவங்க வயசுக்கு வராங்களே பெண் பிள்ளைகள், அந்த நேரத்துல அந்த நேரத்துல என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைகளுக்கு தீன சொல்லி கொடுக்கணும். இது ஹராம், இது பார்க்க கூடாது, இது ஹராம், இதை பார்க்காத, நல்ல முறையில வாழ்க்கை திருத்திக்கொள் என்று அவர்களை திருத்த வேண்டிய வயது எப்போ? அந்த நேரத்துல. அவங்களை புர்கா போட்டு சினிமா தியேட்டர் கூட்டு போய் நிக்க வச்சுக்கிறாங்க. எந்த அவங்க திருந்துவாங்க? அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சமீபத்துல ஒரு நடிகர் வந்தாரு செய்தாப்பேட்டைக்கு, ஒட்டுமொத்த திடீர்னு கலந்து புர்கா போட்டுக்கிட்டு யாரை பாக்குறதுக்கு ஒரு நடிகரை பாக்குறதுக்கு ஏன் போறேன்? நடிகர்னு சொல்லி இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு சிஎம் வராரு, அவரு அந்நியான் தானே. அந்த சிஎம் கூட எத்தனை அந்நிய ஆண்கள் இருப்பாங்களா இல்லையா? நீ எதுக்காக போய் நிக்கிற? அவங்க காசு கொடுத்து நிக்க வைக்கிறாங்க, நின்றுட்டு போறாங்க, நீ எதுக்கு போற அவசியம் என்ன இருக்கு? ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கல்வில அல்லாஹ் ரசூலுடைய பிரிய இல்லை.
அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் உன் கல்வில இருந்திருந்தா நீ இப்படியா கிடைப்பியா? அப்பா கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கறது, ஏன் நாங்களும் அப்பா கூடாது? எல்லாரும் போறாங்க, எல்லாரும் போறா நீ போயிருவியா? எல்லாரும் நாளைக்கு நரகத்துக்கு போவாங்க, எல்லாரும் நரகத்துக்கு போறாங்க, நாங்க போவான்னு போவியா நீ நரகத்துக்கு? எல்லாரும் செய்வதனால் அது சரியா இல்லையே? எல்லாரும் செய்வதனால் அது சரியும் அல்ல, யாரும் செய்யாதனால அது தவறும் இல்ல. இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு யாரும் தொழில் வர மாட்டாங்க, யாருமே கோதமர் பள்ளிவாசல் தொழில் வர மாட்டாங்க, நான் மட்டும் ஏன் போய் பள்ளிவாசலுக்கு அப்படி யாரும் கேட்க முடியுமா? யாருமே தொழில் வரல, நீ வா பள்ளிவாசலுக்கு, பக்கத்துல தானே உங்க வீட்டு இருக்கு, ஏன் நோக்கு மட்டும் தான் வருவியா பள்ளிவாசலுக்கு? ஏன் அப்பாலாம் அல்லா இருக்கிறானா? நோக்கு முடிஞ்ச அல்லா இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த மஜ்லிஸ் எதற்குன்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம விளங்கணும். மார்க்கத்தை முழுமையான முறையில விளக்காத வரையும் இந்த உலகத்துல நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை விளங்குங்க, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிங்க, உங்க வாழ்க்கை ஆபாதம் போயிடும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் சரி, நீங்க எந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் போறதுங்க, அது நிச்சயமா அல்லாஹ் நடத்தியே காட்டுவான். ஏன்னா கலிமாக்கள் தனி மரியாதை. சொன்னாங்களா இல்லையா? அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க, ஏன்னா திக்ர் மஜ்லிஸ் தொடர்ந்து வராங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், ரசூல் பையன் சொல்றேன், அப்துல் ரஹ்மான் சொல்றேன், மஸ்தான் சொல்றேன், என்ன உங்கள்கிட்ட சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன், எல்லா வீட்லயும் திக்ர் மஜ்லிஸ்ல கண்டிப்பா கலந்துக்குங்க. வாரம் ஒரு வாரத்துல ஒரு நாள் மஜ்லிஸ் கோதாமையில நடக்குது, அண்ணா நகர்ல நடக்குது, திடீர் நகர்ல நடக்குது, நீங்க எல்லாம் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வாரத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், மிஞ்சி மிஞ்சி போனா அரை மணி நேரம். பசங்க எல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறாங்களா, அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, பாங்கு சொல்லும் போது எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போயிடுவோம். அரை மணி நேரம் ஒதுக்குங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சுக்குங்க. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க போனோம் அங்க போனோம் அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா போங்க, அதை பத்தி எனக்கு ஆட்சேபணம் கிடையாது. ஆனா கடைசி வரையும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க வளர்க்க முடியாது. கலிமா தானே லா இலாஹ இல்லல்லாஹ் அதை சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சும்மா பையனை கூட சொன்னேன், நீ பள்ளிவாசலுக்கு வர மாட்டா, இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், அப்புறம் போலாம், உன்னை கடைசி வரையும் நீ பள்ளிவாசலுக்கு வரவே முடியாது. எது வரையும் உன்னுடைய ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வைக்கிற வரையும் நீ இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், அப்புறம் போலாம், இப்புறம் போலாம், இதேதான் உன் நஃப்சு ஷைத்தான் உன்னை கடைசி வரையும் பள்ளிவாசலுக்கு விடவே மாட்டானே. உன்னை கொண்டு போய் கபருக்குடியில படுகுடியில தள்ளுற வரையும் நஃப்சு ஷைத்தானும் போராடுவோம். நீங்க எதுவரை வந்து அமைதியா இருக்க போறீங்க? எதுவரை அமைதியா இருக்க போறீங்க? நான் செவல தொழுறேன் என்று நீங்க சொல்லலாம், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கலிமா விளக்க வரலையே. நம்ம மகள்ல ஒருத்தர் சொன்னேன், பேர் சொல்ல நான் ஒருத்தர் சொன்னேன், அவர் சொல்றாரு, நாங்க 5 பேர் தொழுறோம் சார், எங்க வீட்டுல எல்லாம் 5 பேர் தொழுறாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாமே தொழுறாங்க, என் பிள்ளைலாம் மதரசாக்கு போகுது. சரி, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அது யார் சொல்றது? அவங்க அஹமது பா சொன்னாங்களே, எத்தனையோ அஜர் சொன்னாங்க, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. சொன்னாங்களா? இல்ல, நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? அந்த அஜர் மேல குறை சொல்லல. நான் என்ன கேக்குறேன், அவங்க சொல்லாத ஒரு கலிமாவை நான் உங்களுக்கு சொல்லி தரேன்ல, அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணுமா இல்லையா? அப்ப பயன்படுத்தாம கண்டும் காணாத மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க எப்போதும் வர மாட்டோம், நீங்க மாச பசங்களை கூட்டு போய் நடத்துக்கீங்கன்னு சொன்னாக்கா அப்ப மகள்ல பெரியவங்க எதுக்கு? எனவே நான் வருத்தப்படுறது எதுக்குன்னு சொன்னா, நீங்க எல்லாம் வாங்க, வாரத்துல ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கலந்துக்குங்க. மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் தான் ப்ரோகிராம், 3/4 மணி நேரம். இது எதுக்கோ டைம் ஒதுக்குறோம், இது டைம் ஒதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் கண்டிப்பா வாங்க, வந்து நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஏன் மாற்றம் வரும்னு சொல்றேன், கலிமாவை நீங்க விளக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஒரு மஜ்லிஸ் வரும்போது அல்லாஹ் உங்களுக்கு கலிமா விளக்கத்தை கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் நீங்கள் தொடர்படியாக இந்த மஜ்லிஸில் நீங்கள் கலந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, 39 வயசு வரையும் என் வயசாவது, ஆனா 39 வயசு வரையும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப வாழ்ந்த வாழ்க்கை வேற சொன்னாங்கல்ல. எப்படி வந்துச்சு அது? கலிமா வந்துச்சு, வாழ்க்கை மாறி போச்சு. அந்த மாதிரி நானும் ஆசைப்படுறேன், உங்க வாழ்க்கையில மாறாத உங்க வாழ்க்கை மாறணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் மஜ்லிஸ்க்கு வாங்க, திக்ர் மஜ்லிஸ்க்கு வாங்க. வாங்க, அண்ணாவர்கள் எத்தனை வீடு இருக்கு எனக்கு தெரியாது. நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஃபாரூக் பாய் சொல்லிட்டு இருக்கேன், அவரும் பாவம் கஷ்டப்பட்டு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லதான் செய்யறாரு.
கேட்கணும்ல, இப்படி ஒரு மஜ்லிஸ் இருக்குது வைங்க பாருங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் ரசூல் பாயை கான்டாக்ட் பண்ணி இப்பதான் போன வாரம் தான் ரசூல் பாய் வீட்டுல மஜ்லிஸ் வச்சோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். இனி தொடர்ந்து இன்ஷாஅல்லாஹ் அவங்க மஜ்லிஸ்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்து அவங்களே பேசுவாங்க. அதாவது இன்னைக்கு அவங்க பேச சொன்னா கொஞ்சம் தாங்கினாங்க. நீ அடுத்தடுத்த மஜ்லிஸ்ல அவங்களே அருமையா பேசுவாங்க. ஏன்னா களிமா விளக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்க அஹமது பாஷா என்ன குறிப்பு வச்சிருந்தாரு கையில பேசுறதுக்கு? ஆயிதா ஹதீஸா எதுவுமே எப்படி பேசினாரு? அதே பேச்சு உங்களுக்கு வரும். நாங்க எப்படி பேசணும்னு யோசிக்காதீங்க. களிமா வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அது உங்க வாழ்க்கையில நிச்சயமா பிரதிபலிக்கும். களிமா நீங்க நினைக்கிறீங்க களிமா சாதாரணம் அல்ல. சொல்லுவாங்க, ஒரு பந்து எடுத்து நீங்க செவுத்துல அடிச்சீங்க, அந்த பந்து எப்படி ஒரு ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கவலை வந்துச்சுன்னா உடனே நீங்க பயப்படாம சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கவலை எப்படி போகுது நீங்க பாருங்க. அந்த கவலை எல்லாம் போக்கியே தீருவோம். ஏன்? களிமாக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. ஒருத்தட்ட காசு மாட்டிக்கிச்சு, நீங்க உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு நீங்க ஒரு ஆள் ஒரு காசு கொடுத்து நீங்க மாட்டிக்கிச்சு, தர மாட்டான், அது போன் பண்ணா எடுக்க மாட்டான், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, யாருக்கு சொன்னாலும் காசு வர மாட்டேது. கவலையே படாதுங்க. உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொல்லுங்க. அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் உட்காந்து 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நீங்க பாருங்க. அவன் தேடி வந்து ஒரு காசு கொடுக்கறானா இல்லையா நீங்க பாருங்க. நிச்சயமா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? நிச்சயமா சாத்தியமே. சாத்தியமா நடக்குமா? நடக்கும். நான் இப்போ அவங்க வந்த 10 மாசத்துல இருக்கிற அனுபவம் தான் இவெல்லாம் சொல்றாங்க. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷமா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் எங்கெல்லாம் நான் மஹல்லாக்கு போறேனோ, தாம்பரத்துல 6 வருஷம் இருந்தேன். 6 வருஷமும் திக்ர் மஜ்லிஸ் வச்சேன். இதே மாதிரி மதரசா மாணவர்கள் வருவாங்க. இப்போ ஒவ்வொரு மாதிரி கூட பெரியவங்க யாரும் வர மாட்டாங்க மஜ்லிஸ். இப்ப நீங்களும் உட்காந்துருக்கீங்களே, அல்லாஹ்க்கு நான் லாக் சுக்ரியா சொல்லணும். அல்லாஹ்க்கு அவ்வளவு நன்றி செலுத்தணும். ஏன்னா நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க இதுவரையும் யாரும் வரல. நீங்களும் வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். 6 வருஷமா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் தாம்பரத்துல சொல்றேன். என்ன ஒரு பெரிய விழிப்புணர்வு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு நினைவுக்கு 10 வருஷமா லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்றேன். இப்ப கலிமாவை நான் விளங்கிட்டே இருக்கிறேன். உண்மையை நான் விளங்கிக்கிட்டே இருக்கிறேன். கலிமாக்கு அப்படி எவ்வளவு பெரிய அந்தஸ்து, கலிமா காமிலானது. எனவே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கவலை வந்து அடுத்த வினாடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அந்த பிரச்சனையை எல்லாம் எப்படி போக்குறான்னு நீங்க பாருங்க. அனுபவிச்சதான் சொல்ல முடியும். இப்ப நான் அனுபவிச்சு உங்கள்ட்ட சொல்றேன். எல்லாத்தையுமே அனுபவிச்சதுனாலதான் இவ்வளவு வார்த்தை வருது. சும்மா வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இருந்தாங்க எப்பயே பேச்சு முடிச்சிருங்க. வெறும் நான் வாயிலிருந்து சும்மா ஏதோ எல்லாரும் வந்துருக்காங்க, அவங்களுக்காக சொன்னா பார்த்து பேசலாம் அப்படின்னா எப்பயோ திக்ர் மஜ்லிஸ் முடிஞ்சிருக்கும். அனுபவிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் புறத்துல இருந்து எல்லா நேரத்துல சாப்பிடும் போது நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன்? சாம்பார் சாதமா இருந்தாலும் உட்காந்து ஒரு பார்வை பாருங்க, பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் இந்த சாப்பாட்டுக்கு நான் தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் காலமெல்லாம் உங்க வீட்டுல உயர்ந்த உணவு தான். எங்கெல்லாம் நீங்க போய் சாப்பிடுறீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்ய உங்களுக்கு உயர்ந்த உணவு தான். நீங்க நல்லா பாருங்க, நோம்புக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் வந்தாரு அஞ்சலிக்கு தாண்டி. அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ மக்ரிபுக்கு முன்னாடியே நிறைய ஆலிம்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மோதினார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பின்னாடி பெரிய பட்டாளம் உட்கார்ந்து, பெண்கள் படை உட்கார்ந்து இருக்கு, நிறைய ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. அதாவது பெரிய பார்க்கலாம், அதாவது நோம்பு வரப்போகுது. பெரிய பார்க்கலாம், தெரியுதா இல்லையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு நோம்பு இன்னைக்கு வீட்டு தராங்க. இப்ப மகரிபுடைய நேரம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அங்க உட்கார்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா மகரிபை விட்டுட்டு ஏதோ ஒரு நம்மகிட்ட ஒரு பொருள் தராங்கன்றதுக்காக வேண்டி மகரிப் விட்டுலாமா? மகரிப் உயர்ந்த சொல்லுங்க. அதுவும் என்ன மாதிரியான நேரம்? ஒருவேளை அந்த மகரிபுடைய பெரிய தெரிஞ்சு ரமலானுக்கு பெரிய தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மகரிபு எவ்வளவு பெரிய புள்ளி. அப்ப அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா? இவ்வளவு பெரிய அந்தஸ்தான அந்த இரவு முன்னாடி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு அல்லாஹ் நிச்சயமா என்ன கேட்பான்? உங்களை கேட்கறானோ நீ என்ன கேட்பான்? ஏன்னா அந்த இல்மி அங்கதான் இருக்கு. என்ன கேட்கணும். நான் பார்த்த போது சொன்னேன், நீ உட்காந்துக்கோ, நான் கிளம்புறேன். நான் போய் மகரிபுல தொழு வச்சுட்டு
போன் பண்ணு, நான் வரேன் சொல்லியாச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா இப்ப அங்க 6:15 பாங்க நினைக்கிறேன். அப்போ 6:20 6:18 அது மாதிரி பாங்க. நான் கிளம்பி நேரம் வந்துட்டேன். வந்து மகிழ்விட்டா ராகத்தா தொழுதுட்டு அப்பதான் சந்தோஷம் வந்துச்சு. மகிழ்விட்டா தொழுது முடிச்சேன். தொழுது முடிச்சுட்டு அங்க கரெக்டா ஒரு 7 மணிக்கு திரும்பி இவர் போன் பண்ணாரு. யூனிஸ் போன் பண்ணாருன்னா கிளம்பி போயிட்டேன். போன உடனே கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா சுப்பிரமணியம் பேசி முடிச்சதுக்கு பிறகு அங்க மேடையில கூப்பிடுறாங்க. எத்தனையோ ஆளுங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனையோ மோதலர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல மேடை ஏறுறது நானும் யூனுஸும். மேடை ஏறி அவர் கையால் அல்லாஹ் என்ன கொடுக்க வைக்கிறான். இவ பாருங்க, மத்த ஆளுங்களை கீழே நிக்கிறாங்க, மத்த ஆளும் போது நம்மள கீழே நிக்கிறாங்க. என்ன அவ்வளவு கண்ணியப்படுத்துறான். அந்த இடத்துல எப்படி கண்ணியப்படுத்துறான்? எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. 2-3 பேர் மட்டும் தான் அவர் கையில கொடுக்குறாரு. மீதி எல்லாமே அதுக்கப்புறம் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. சிறங்க வரக்கூடிய உட்கார்ந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல வரேன்? நீங்க அந்த நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அங்க உட்கார்ந்து நீங்க புலம்ப மாட்டீங்க. இவர் எப்போ வருவாரு, இவர் எப்போ இது கொடுப்பாரு, இவர் யாவத்துல எத்தனை பேர் பேச போறாங்க, இந்த பிரச்சனையே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல உட்காருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை அந்த ரிஸ்க் எப்படி கண்ணியமா அல்லாஹ் கொடுக்குறான்னு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆலயங்கள் வாங்கதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மோதிரம் எல்லாம் வாங்கதான் செஞ்சாங்க. ஆனா அவர் கையில வாங்க, வேற யாரும் கையில வாங்கிட்டு போயிடாங்க. நாங்க வாங்குறோம், முதல் வாரம் நாங்க வெளியே போறோம், பார்த்தா மொத்த கூட்டமும் நிக்குது. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பயங்கர டிராபிக் ஆயிடும். எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் நம்ம காப்பாத்தி சலாமத்தா கூட்டு போய் சலாமத்தா பள்ளிவாசல்ல விட்டான். எந்த டென்ஷனும் நம்ம இல்ல. மகிழ்ச்சி ராகத்தா கழிச்சு போச்சு. என்ன இந்த புலவனும் ஒன்னே ஒண்ணு, லா இலாஹ இல்லல்லாஹ். இத உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க, கஷ்டம் வராதுன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. திக்ர் மஜ்லிஸ்னா இதுதான். சும்மா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு நம்ம வரல. அதுடைய அந்தஸ்து தெரிஞ்சா சுப்ஹானல்லாஹ் சாதாரண சுப்ஹானல்லாஹ். இப்ப நாம ஆளு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு பாத்துருக்கீங்களா? தஸ்பீஹ் பாத்துருக்கீங்களா? சுப்ஹான் அது தஸ்பீஹ் யார் சொல்றது? அல்லாஹ் இது பத்தி திக்ரை கிண்டல் பண்றது, திக்ரை கிண்டல் பண்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் அர்த்தம். இப்ப இதெல்லாம் நான் நோம்பலே பேசியாச்சு. இருந்தாலும் இன்னொரு விளக்க கொடுக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தமான அல்லாஹ் பார்த்து ஏன் சுப்ஹானல்லாஹ் சொல்ற? அவசியம் என்ன இருக்கு? அல்லாஹ் பரிசுத்தமானவன் தானே, ஏன் அல்லாஹ் பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்ற? ஆல்ரெடி பரிசுத்தமானவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ் சொன்னா நீ பரிசுத்தமாவதற்காக, உன்னை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக நீ சுப்ஹானல்லாஹ் சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணுமா? எப்படி? யா அல்லாஹ் எங்க கூட எல்லாம் நீ தான் இருக்கிற, அத நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? வெறும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் என் மனைவி கூட நீ இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ள கூட நீ இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் என் வீட்டுக்கார கூட நீ இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் எங்க அம்மா கூட நீ இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லணுமா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் கூட அல்லாஹ் தானே இருக்கிறான், அதை நினைச்சு சொல்லணுமா? அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அதனால அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர்ன்றது என்னது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன். நீங்க நல்லா பாருங்க, யாராவது ஒரு ஷால் போடும்போது நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் ஏன் சொல்றோம்னா, ஷால் போடுறதுனால இவர் பெரியவர் இல்ல, அல்லாஹ் தான் பெரியவன். ஷால் போடுறதுனால இவர் தான் இல்ல, இவருடைய அந்தஸ்து உயரல, அல்லாஹ் தான் பெரியவன். நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், இவர் சிறியவர் தான். இவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறார் இந்த மஜ்லிஸ்ல, அவ்வளவுதான். அவர் பெரியவரா இல்ல. அப்ப சுப்ஹானல்லாஹ்க்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்க்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது? நீங்க சுப்ஹானல்லாஹ் மட்டும் பேச சொல்றீங்களா, 1 மணி நேரம் நான் பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் பேச சொல்றீங்களா, 1 மணி நேரம் பேச நான் தயார். அல்லாஹ் அக்பர் மட்டும் பேச சொல்றீங்களா, 1 மணி நேரம் உட்கார்ந்து நான் பேசுவேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சம்பந்தமா. லா இலாஹ இல்லல்லாஹ் பேச சொல்றீங்களா, வருஷம் கூட பேசுவேன். இப்ப நாம என்ன விளக்க முடியும்? திக்ர் என்ன விளக்க முடியும்? அப்ப எவ்வளவு இருக்குது திக்ர்ல. அப்ப அதெல்லாம் நீங்க விளங்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மஜ்லிஸ்ல. இப்ப பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம் மஹல்லான்னு சொன்னா, கோதாம்பேட்ல இருக்கிற அந்த மஹல்லா ஜமாத்தே ஒட்டுமொத்தமா கம்மி வெஸ்ட் மாம்பலத்துக்கு வந்துருச்சு. எப்படி எவ்வளவு அழகா, யாரு கொண்டு வந்தவன்? யாரு? அல்லாஹ் தானே கொண்டு வந்தான். சாதாரணமா நடந்துருமா மஜ்லிஸ்? சாதாரணமா மஜ்லிஸ் நடக்காது, நல்லா ஞாபகம் வச்சுங்க.
சாதாரணமா ஒருத்தர் அதான் பெருமானா சொன்னாங்க, ஒரு மனிதன் நான் திருந்து விட்டேன்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. நான் திருந்திட்டேன், நல்லா வந்து குடிச்சுட்டே இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான், நான் திருந்திட்டேன் பாய், நான் குடியெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா? பொதுவா சொன்னாங்க பெருமானார், ஒரு மனிதன் நான் திருந்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள். ஆனால் ஒரு மலை இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டு சொன்னா நம்புங்க. 2 மலை இருக்குது, ஒரு மலை இங்க இருந்து போய் அந்த பக்கம் போயிட்டு சொன்னா கூட நம்புங்க. ஆனா மனுஷன் திருந்திட்டான்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்? அவன் கடைசி வரையும் அப்படிதான் இருப்பான், கடைசி வரையும் திருந்த மாட்டான். அப்படிப்பட்ட திருந்தாத மனிதனை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சவங்க யாரு? அல்லா தானே. எப்படி உட்கார வச்சிட்டானா இல்லையா? நடக்குதா இல்லையா? இவ்வளவும் அல்லாஹ் அதுல ஏற்பாடு செய்யறான். ஏன்னா அவனுடைய கலிமா இந்த இடத்துல உச்சரிக்கப்படணும் என்பது அவனுடைய நாட்டம். எனவே இந்த மாதிரியான மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் தொடர்ந்து வாங்க. மாசத்துல ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீட்டுல அசர் பாய், இன்ஷா அல்லாஹ் மாசத்துல ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்க வீட்டுல மஜ்லிஸ் வைங்க. அதே போன்று கோதமேட்ல இருக்கக்கூடியவங்க, அண்ணா நகர்ல இருக்கக்கூடியவங்க வாரம் மஜ்லிஸ்ல கலந்துக்குங்க. உங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்டா வைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வாரம் இல்லாம வர வெள்ளிக்கிழமை இல்லாம அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம பள்ளிவாசல் ஸலவாத் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க. ஸலவாத் மஜ்லிஸ்க்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை ஒன்னே ஒன்று சொல்லி நான் பயணம் முடிச்சுக்கிறேன். நீங்க அந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல கலந்துக்கிட்டீங்க, நீங்க என்ன கோரிக்கை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பவர் இருக்கோ அதற்கு நிகரான பவர் தான் இது ஸலவாத் மஜ்லிஸ். இந்த ரெண்டுமே 2 கண்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு 2 கண் அவசியமோ அந்த மாதிரி திக்ருடைய மஜ்லிஸ் என்பது ஒரு கண், ஸலவாத்துடைய மஜ்லிஸ் என்பது இன்னொரு கண். எனவே அந்த 2 மஜ்லிஸும் உங்க வாழ்நாள்ல தவற விட்டுறாதீங்க. இதுல நியத் வச்சாலும் சரி, அதுல நியத் வச்சாலும் சரி, ரெண்டுலயுமே கபூல் உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்க என்ன நியத் வைக்கிறீங்களோ அது அல்லாஹ் நடத்தி காட்டியே தீருவான். ஏன்னா எதுக்குமே இல்லாத மரியாதை 2 கம்பு வச்சு அல்லாஹ் தரான். அன்னைக்கு திக்ர் ஸலவாத் மஜ்லிஸ் சொல்லி எல்லா ஆலிமும் சொல்லி காமிச்சாங்க இல்லையா? அல்லாஹ் என்ன அமல், அல்லாஹ் தொழுறது இல்ல, அல்லாஹ் தொழுறானா? அல்லாஹ் தொழுறது இல்ல. அல்லாஹ் நோன்பு வைக்கிறானா? நோன்பு வைக்கிறது இல்ல. அல்லாஹ்க்கு என்ன கடமையும் இல்ல. ஆனா அல்லாஹ் ஒண்ணே ஒன்று சொல்றான், என்னது? ஸலவாத் சொல்றான். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்து அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே கூப்பிடுற அல்லாஹ் நம்மள. என்ன மாதிரி அன்பு அல்லாஹ், அளவற்ற அருளாளர். அல்லாஹ் பத்தி பேசுற கண்கள் கலங்கி கண்ணீர் வடியும். அவ்வளவு அன்பு அல்லாஹ் நம்ம வச்சிருக்கான். அளவற்ற அருளாளர் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே சல்லூ, நீங்க ஸலவாத் சொல்லுங்க, வஸல்லிமு எனக்கு சலாம் சொல்லுங்க. புரியுங்களா? ஸலவாத்தும் சொல்லணும், சலாமும் சொல்லணும். யாருக்கு? பெருமானாருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும். அதான் நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, தொழுவு முடிச்சிட்டு கிப்லா பக்கம் ஏஞ்சி நிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சில பேர் ஏஞ்சி நிப்பாங்க, இப்ப கிப்லா பக்கம் திரும்பி அப்படியே நின்றுப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க விளங்குவாங்க. என்ன? அங்க நின்று பெருமானாருக்கு சலாம் சொல்றாங்க. ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று பெருமானாருக்கு சலாம் சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி நம்மளும் எல்லாம் சலாம் சொல்றாங்க. ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க பெருமானாருக்கு என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப ஸலவாத் யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தொழுறது இல்ல, அல்லாஹ் நோன்பு வைக்கிறது இல்ல, ஆனா அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். அப்ப அந்த ஸலவாத் எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. அந்த ஸலவாத் மிஸ் பண்ணாம நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணாதீங்க. எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல 99% பள்ளிவாசல்ல கிடையாது. 1% பள்ளிவாசல்ல வேணா ஆங்காங்கே மூலையில ஒரு இடத்துல ஸலவாத் மஜ்லிஸ் நடக்கலாம். அது அல்லாஹ் நம்ம மஹல்ல கோதமேட்ல தந்திருக்கிறான். உங்க வாழ்நாள நீங்க மிஸ் பண்ணாதீங்க, உங்க வாழ்நாள மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நடக்கும் போது அதுல நல்ல முறையில அது கலந்துக்குங்க. 1 மணி நேரம் தான் மஜ்லிஸ். 8 மணிக்கு பாங்கு, 8:15 தொழுக, 8:30 மணிக்கு மஜ்லிஸ் ஆரம்பிச்சா 9:30 மணிக்கு முடிஞ்சிரும். 9:30 மணிக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இந்த திக்ர் மஜ்லிஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, ஸலவாத் மஜ்லிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்த மஜ்லிஸ்கள்ல இன்ஷா அல்லாஹ் நான் திருப்பி யார் பேரு சொல்லல, நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க. ரசூல் பசிக்கிறாரு.
இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த திக்ர் மஜ்லிஸை பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. மஜ்லிஸை ஏற்பாடு செய்த ஹசன் பாய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து ஆபாதா நல்வாழ்வை அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இந்த திக்ர் மஜ்லிஸுக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த ஏற்பாடு செய்தார்களோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆபாதா நல்வாழ்வை நசீபாக்குவானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ திக்ர் செஞ்சுட்டு